உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Z அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை OnePlus வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஒரு 20 to 25,000 உள்ளே இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். OnePlus வந்து ரொம்ப நாளாகவே வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க என்னதான் அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் கிளைம் பண்ணாலுமே அது பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக தான் வந்து இருக்கும். அரௌண்ட் 50,000 rupees கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். நமக்கு அவங்களுக்கு வேணால் அது வந்து மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ இப்போ வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் OnePlus Z அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க, 20 to 25,000 வந்து ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இருக்க மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் காம்படிஷனாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 to 25,000 செக்மெண்ட்டில் வந்து வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இவங்க கொடுக்குற இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுக்கு வந்து இல்லவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த OnePlus Z அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே பேனல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட நிறைய ஃபோன்ஸில், அதாவது ஒரு 15,000 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பர் AMOLED பேனல் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில், அதாவது 15,000 to 25,000 அந்த செக்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுமே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறது இல்லை. ஒரு சில பிராண்ட் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயுமே வந்து கொடுக்குற ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் தான். அதை தவிர இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த OnePlus Zல வந்து 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு பெஸ்ட் காம்படிஷனாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சாம்சங் ஃபோன்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளே பற்றி கன்ஃபார்ம் ஆகிருக்க ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 16 MPயில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இருக்க போகுது. அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். அந்த ட்ரிபிள் கேமராவில் பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 64 MP பிரைமரி கேமரா ப்ளஸ் ஒரு 16 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் உள்ள ஒரு கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் ப்ளஸ் 2 MP கேமரா வந்து பொக்கே எஃபெக்ட்காக வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் தான் இந்த OnePlus Z அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸ்னாப்டிராகனில் 765G அப்படின்ற ஒரு கேமிங் ப்ராசஸர், கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸர் 765G அப்படின்றது. ஸோ இந்த ப்ராசஸர் தான் OnePlus Z ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வரப்போகுது. அண்ட் கூடவே 5G சப்போர்ட்டும் இந்த ப்ராசஸரில் வந்து இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸர் பற்றி கன்ஃபார்ம் ஆகிருக்க ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 4300 mAh உள்ள ஒரு பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்க போகுது அப்படின்ற வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து பேட்டரி பற்றின கன்ஃபார்ம்டு ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன். என்ன அப்படின்னா டிஸ்பிளேல வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ளஸ் 90 Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 90 Hzன்ற வந்து இந்த ரேஞ்சில் வந்து பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொடுத்ததில்லை. சாம்சங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா A51 வந்து 90 Hz வந்து கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 90 Hz கொடுக்குறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேம் விளையாடுற எல்லாருக்குமே வந்து இந்த 90 Hz டிஸ்பிளே அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் 90 Hz டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. பட் ஆனால் 90 Hz கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த OnePlus Z வந்து AMOLED டிஸ்பிளேல வரனால உங்களுக்கு கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து வரும். ஸோ வந்து அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 12GB RAM ரெண்டு RAM வேரியன்ட்ஸ்ல வந்து வரும். அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட கலர் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாக், ப்ளூ, ஒயிட் அண்ட் ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் இதில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் OS பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 10 சப்போர்ட்டோட வரும் வித் Oxygen OS வெர்ஷன் 10ஓட வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 25,000 உள்ள தான் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் 24,990 rupeesக்கு வந்து செல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம்டு ஸ்பெக்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ லான்ச் ஆனவங்க தான் வந்து தெரியும் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. OnePlus Zல வர போகிற கன்ஃபார்ம்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்குற ஐடியாவில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுறா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் OnePlus Z வந்து லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச்
ஆகுது அப்படின்ற பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ OnePlus Z பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் வந்து OnePlus Z வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறும் சுவேஷன் ஃபார் டெக்கிஃபீட் தமிழ். நன்றி.